வர இருமல் இப்போ வந்து சளியே இருக்காது, ஆனால் வர இருமல் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு பயணத்தில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த இருமல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு தன்மையாக இருக்கும். அப்போ இந்த வர இருமலை வந்து நீக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் 2 நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, அது 2 நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. வரக்கூடிய ஜூன் மாதம் 13, 14, 15, 16 4 நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். வறட்டு இருமல் இருக்குது இல்லைங்களா? பொதுவாக இருமல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சளியோட கழிவுகளை வந்து வெளியில் கொண்டு வரக்கு இந்த உடம்பு போராடுது. அந்த கோலையை வரும் இல்லையா, அந்த லிக்யூடாக வராமல் வெறும் இருமல் மட்டும் வெளியில் வந்தால் அதுக்கு வறட்டு இருமல்னு பேருங்க. நிறைய பேருக்கு அது நாள்பட்டதாகவே இருக்கும். சும்மா லொக்கு லொக்குன்னு இருமிகிட்டே இருப்பாங்க. அதில் சளியெல்லாம் வராது, கபமெல்லாம் வராது, வெறும் இருமல் மட்டும் வரும். இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிக சுலபமான வழி. முதல்ல நுரையீரலை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு இதை ஒன்று நம்ம பதிவை முன்னாடியே கொடுத்துருக்குறோம். அதை ஒரு முறை பார்த்துருங்க. அதை சரி செய்துக்கிட்டு அது கூட தொடர்ந்து நீங்கள் இதையும் வந்து நம்ம சொல்லிட்டு வரதையும் நீங்கள் செய்துட்டு வாங்க. வறட்டு இருமல் இருக்குது இல்லையா? வறட்டு இருமலுக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுமிளகு இருக்குது இல்லையா? குறுமிளகை வந்து 1 அல்லது 2 எண்ணிக்கை எடுத்து நீங்கள் கடவாயில் போட்டுக்கிறது. ஒரு மிட்டாயெல்லாம் எடுத்து அப்படி நம்ம கடவாய் ஓரத்தில் வச்சுக்குவோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் அப்படி போட்டுட்டிங்கன்னா இம்மீடியட்டாக வந்து வறட்டு இருமல் நின்று போயிடும். குறுமிளகுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க, வறட்டு இருமலை நிறுத்திடும். தூதுவளைன்னு ஒன்று இருக்குங்க. தூதுவளை இலை, இந்த முள்ளாக இருக்குது இல்லையா? அந்த தூதுவளை இலையை நீங்கள் தண்ணியில் போட்டு காய்ச்சி கஷாயமாக்கி காலையில் சாப்பிட்டு வாங்க. சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாப்பிட்லாம். சும்மா தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிக்கிறது தான். தூதுவளை நீர்னு பேர். சும்மா தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை ஆற வச்சு குடிக்கிறது. இதை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் சளி இருந்தாலும் சேர்த்து சரி பண்ணிடும். சளி இருந்தால் கபம் இந்த கோலையில் இருக்குல்லையா, அதன் வடிவத்தில் வெளியில் தள்ளும். மேற்கொண்டு இருமல் இருக்காது. வறட்டு இருமலே வந்து பார்த்திங்கன்னா சளி நீங்கினால்தான், உள்ள கட்டி இருக்கக்கூடிய கபம் என்பது நீங்கினால்தான் அந்த வறட்டு இருமல் போகும். அப்போது தூதுவளை வந்து அதை வந்து மிக சரியாக கையாண்டு அதை வெளியேற்றிடும். அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள். கற்பூரவள்ளியோ வெற்றலையோ துளசி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்றில் எதை சாப்பிட்டிங்கனாலும் சரி, பச்சையாக சாப்பிட்டிங்கனாலும் வேலை செய்யுதுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிச்சிங்கனாலும் ஓகே தான். நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் இந்த ஐட்டங்கள்லாம் வேலை செய்யுது. வறட்டு இருமல் நிறுத்திடலாம். உள்ளே இருக்கக்கூடிய சளியும் நீங்க வேண்டும் என்பது தான் இதில் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி இருக்குல்ல, திரி கடுக்கும், இதையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. இது சூரணமாக கூட கிடைக்குதுங்க. நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா வறட்டு இருமல் இருக்கும்போதெல்லாம் எடுத்து சும்மா உங்கள் நாக்கில் ஒரு பிஞ்சளவு எடுத்து நாக்கில் வச்சு பாருங்கள், உடனடியாக சுவிட்சு போட்ட மாதிரி நின்று போயிருங்க. அந்தளவுக்கு வறட்டு இருமலை வந்து சரி செய்திட முடியும். ஆனால் வறட்டு இருமல் முழுமையாகவே குணப்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த சில மூலிகைகள்லாம் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்திட்டு வாங்க. வறட்டு இருமலை நாம் சரி செய்து விடலாம். ஏற்கனவே நான் மீண்டும் கடைசியாக ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். நுரையீரலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதையும் ஒன்றை பார்த்துருங்க. நுரையீரல் தூய்மை ஆயிடுச்சுன்னா வறட்டு இருமல் இல்லை. நன்றி. அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும். கோது தெரப்பியில் பாருங்கள், கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வலியாக இருந்தாலும் நம்ம உடம்புல 5 விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வலியாக பிரிச்சுருவோம். பாருங்கள், ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி. இடம் விட்டு இடம் நகர்ந்துட்டே இருக்குதா, அது காற்று சம்மந்தமான வலி. கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா, அது நீர் சம்மந்தமான வலி. பாருங்கள், இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பியை கொடுத்தோம்னா வலியை 2 நிமிஷத்தில் நீக்க முடியுங்க. அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தைலம் கிடையாது. மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை 2 நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க. இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் 13, 14, 15, 16 4 நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும். 16ஆம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும்
இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.